இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது வெயில் காலமும் ஆரம்பமாச்சு. அதே மாதிரி நோம்பும் இன்னும் கொஞ்சம் நாளில் ஆரம்பமாக போகுது. அதுக்கான கடப்பாசி இப்போ எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். கடற்பாசியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ சீசன் என்னென்னா முலாம்பழம் நல்லா கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரியான முலாம்பழத்தை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்ப்போமே அப்படின்றதுனால இந்த முலாம்பழத்தில் இன்றைக்கி கடற்பாசி செய்ய போகிறோம். முலாம்பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதாவது வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு பழம்னா அது இதை சொல்லலாம். ரொம்ப காசும் கம்மி தான், நமக்கு இந்த சீசனில் நல்லாவே கிடைக்கிது. இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ள அந்த விதைகளை முதல்ல எடுத்துடணும். இந்த மாதிரி மஞ்சள் கலரில் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல வாசனையான பழமாக பார்த்து வாங்கிங்க. இந்த சீட்ஸையும் கீழே போடாமல் அதை கொஞ்சம் காய வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பவுடராக யூஸ் பண்ணும்போது உடம்புக்கு நிறைய நோய்களை அது குணமாக்குது. நம்ம வீட்டில் உள்ளவங்களும் சரி குழந்தைங்களுக்கும் சரி ஒரே மாதிரி எது செஞ்சு கொடுத்தாலும் பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி முலாம்பழத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கலாம் அப்படின்றதுனால இன்றைக்கி முலாம்பழத்தில் நம்ம கடப்பாசி செய்ய போகிறோம். இந்த விதைகளை வீணாக்கிடாதீங்க. இப்போ இதை எடுத்து வச்சாச்சா, அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை கர்விங் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு நைஃப் கிடைக்கிது. ஸோ அந்த நைஃப்லேருந்து இந்த மாதிரி பாலாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதை வச்சு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்போது இந்த மாதிரியான நைஃப் உங்ககிட்ட இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பூன்லையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சின்ன ஸ்பூனில் அப்படியும் வரலை அப்படின்னா நீங்கள் இதில் உள்ள தோலெல்லாம் எடுத்துட்டு நார்மலாக கட் பண்ணி அதிலையும் போட்டுக்கலாம். இதை நம்ம வெறும் அழகுக்கு மட்டும் எடுத்து அலங்கரிக்காமல் அதை நம்ம சாப்பிடும்போது முழுசாக போய் நமக்கு கிடச்சிடுன்றதுனால இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. இப்போ கடற்பாசி நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போது நமக்கு தேவையான அளவுக்கு கடற்பாசி எடுத்து வச்சுருக்கேன். 15 கிராம் பேக்கெட்டில் பாதி அளவுக்கு எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துருக்கலாம். இதில் பால் எதுவும் சேர்க்கலை, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுக்காக. இது ஜம்சா விதை, இதை ஊற போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். ஜம்சா விதையிலும் உள்ள நன்மைகள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வெயில் காலத்துக்கும் சரி நோன்பு நேரத்துலேயும் சரி இதை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இப்போது கடற்பாசி நல்லா 20 நிமிஷம் ஊற வச்ச கடற்பாசியை நம்ம இப்போ தண்ணியை ஊற்றி காய்ச்சிக்கிட்டே இருக்கிறோம். அது நல்லா கரையணும். அந்த நூலாக இருக்கிறது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு இதில் சீனி நம்ம சேர்த்துக்கிறோம். இது பாலிலையும் காய்ச்சலாம். இப்போ நான் பண்ணுறது ஜம்சா விதையும் ப்ளஸ் அந்த முலாம்பழம் தர்பூசணி பழம் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணுன்றதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒயிட்டாகவே நம்ம செய்ய போகிறோம். இப்போ இந்த டிரான்ஸ்பரண்ட் கலரில் இருந்தால் தான் நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ முதல்ல இது நல்லா கரையணும். இது கரைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் சுகரை ஆட் பண்ணணும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்து, இதில் நான் பவுடர் சுகர் போட்டிருக்கேன், நீங்கள் நார்மல் சுகரே சேர்த்துக்கலாம். இந்த நல்லா கரைச்சிடணும். இப்போது கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வாசனைக்காக ஏலக்காய் பொடி இதில் நான் சேர்க்குறேன். வேறு எதுவும் இதில் கிடையாது. சும்மா அந்த எசன்ஸோ எதுவும் நம்ம சேர்க்கலை, அதனால் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். உங்களுக்கு அப்படி இன்னும் வாசனை வேணும் அப்படின்னா ரோஸ் வாட்டரோ அல்லது எசன்ஸோ வெனிலா எசன்ஸ் அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிளாஸ் பவுலில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற தர்பூசணி பழம், முலாம்பழம், உங்களுக்கு விருப்பப்பட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸோ அதெல்லாம் நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. வெயில் காலத்துலேயும் சரி நோன்பு நேரத்துலேயும் சரி நம்ம நிறைய என்ன பண்ணுவோம், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். அந்த ஃப்ரூட்ஸோடு சேர்ந்து ஜம்சா விதை, கடற்பாசி இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன், உடம்புல உள்ள சூடு அப்படியே குறைஞ்சிடும். அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரே மாதிரி எடுக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு குழந்தைங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த கிடைக்கிற ஃப்ரூட்ஸை வச்சு நம்ம விதவிதமாக பண்ணலாம். கடப்பாசியில் நிறைய வெரைட்டிஸ் நம்ம காயல் சமையல் பகுதியில் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் பக்கத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின கமெண்ட்ஸும் எனக்கு கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த புது ரெசிபீஸில் நமக்கு கொடுக்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும்.
இப்போ இதில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஜம்சா விதையை ஊற வச்சுருக்க ஜம்சா விதையை உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதில் போட போகிறோம். நான் போடும்போது நமக்கு அந்த டிரான்ஸ்பரண்ட் கடற்பாசியில் அது வந்து அப்படி அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் நன்னாரி வேறு சர்பத்தையும் ஊற்றினா இன்னும் சுவையாக இருக்கும். உங்களுக்கு எத்தனை கப்புக்கு தேவையோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஜம்சா விதையை நம்ம சேவ் பண்ணி ஃப்ரிட்ஜிலையும் வச்சுருக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு. இப்போ இந்த கடற்பாசியை நம்ம வடிகட்டி ஊற்ற போகிறோம். ஏன்னா அதில் துகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீட்டாக வராது அதில். ஸோ பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி வடிகட்டி நம்ம ஊற்றிட்டோம்னா கிளாஸ் மாதிரி கண்ணாடி மாதிரி நல்ல பளிச்சின்னு தெரியும். இப்போ இதை ஊற்றி கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வெளியிலே இருக்கட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்டா கோடை காலத்துக்கு ஏற்ற குளு குளு கடற்பாசி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில்